ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிஸ் டிஎன்பிசி அகாடமி. ஸோ நான் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். சரிங்களா, நாளைக்கு என்னது வீக் 2ஓட டெஸ்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தொடவே இல்லை. ஸோ எக்கனாமிக்ஸும் இன்னும் வந்து நம்ம முடிக்கலை. சரிங்களா, வீக் 2க்கான இது வந்து முடிக்கலை. அதனால் என்னென்னா டெஸ்ட்டை வந்து நான் வந்து தள்ளி வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ வந்து டெஸ்ட் லேட்டாக வைக்கிறதுக்கு சாரி. சரிங்களா, ஸோ வந்து டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம், அதாவது பொங்கல் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ 21 வச்சுருக்கேன். என்னென்னா வீக் 1, வீக் 2, வீக் 3. ஸோ 3க்கும் சேர்த்து, இந்த 3 வீக்கும் சேர்த்து ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பிடிஎஃப் டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின்ஸ் நடக்கும். சரிங்களா, ஸோ வீக் 2 பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம ஓரளவு பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பாதி இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். ஸோ வந்து படிக்காதவங்க வந்து அதை ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ எப்போ நடக்கும்னா டெஸ்ட்டு பொங்கல் முடிஞ்சு 21/1/2024. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா வீக் 4ஓட ஸ்கெடியூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா, ஸோ ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா வீக் 5 இருக்கும். ஏன்னா பொங்கல் வந்து அந்த வாரம் லீவ் விட்டுருந்தவனால வீக் 4ன்னு வச்சுருப்போம். அதுக்கடுத்த வாரத்துலேருந்து வீக் 5ன்னு வரும். ஸோ அந்த வீக் 5 பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திங்கக்கிழமையிலேருந்து அந்த ஸ்கெடியூல் படியே ஆர்டராக நடக்கும். சரிங்களா, ஸோ இந்த 3 ஸ்கெடியூல் மட்டும்தான் கொஞ்சம் டேட் மாற்றி வர்ற மாதிரி வரும். ஸோ 5th ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திங்கக்கிழமை என்ன தேதி 22 ஸோ திங்கக்கிழமையிலேருந்து அந்த 22 அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும். சரிங்களா, ஸோ படிக்காதவங்களாம் இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி படிங்க. சரிங்களா, ஸோ அந்த 3 வீக்குக்கு உண்டான இது போர்ஷன் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனா ஞாயிற்றுக்கிழமை, எத்தனை நாள் இருக்குது? ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, வர ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு. சரிங்களா, இன்னும் 9-10 நாள் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த 10 நாள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெடியூலை வந்து படித்து முடிங்க. சரிங்களா, ஸோ என்னென்னா தமிழில் வந்து 6th நியூ புக்கு ஃபுல்லாகவே. சரிங்களா, 7th பார்த்திங்கன்னா 5 இயல்கள். ஸோ தமிழில் படிக்க வேண்டியது 6th நியூ புக் ஃபுல்லாக, 7th வந்து 5 இயல்கள். சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா 6th நியூ புக் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ கிளாஸ் கொடுத்துட்டோம். ஸோ நான் 7th மட்டும் 5 இயல் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து இப்படி ஆர்டராக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன். சரிங்களா, அது முன்னாடி நானும் இந்த பொங்கல் லீவை கனெக்ட் பண்ணி ஸோ எல்லா வீடியோவும் எடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து வீடியோ வராது. ஏன்னா பொங்கல்ன்றனால வராது. மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து வீடியோ வரும். சரிங்களா, பொங்கலை வந்து 2 நாள் மட்டும் கொண்டாடிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, ஸோ வந்து சிலபஸ் கம்மி தான். அதனால் ஏற்கனவே நீங்கள் வந்து பாதி படித்து முடிச்சிருப்பீங்க. ஏன்னா வீக் 1, வீக் 2 2 ஸ்கெடியூலுமே படித்து முடிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவீங்க போல் இருக்குது. வீடியோ கிளாஸ் பார்க்காம டேரெக்டாக வந்து அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் ஃபாலோ பண்ணி படிப்பீங்க போல இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் நேரம்லாம் முடிச்சிருப்பீங்க. வீக் 2 வந்து வெளியில் வேறு எங்கிட்டாவது படிக்கிறவங்க ஸோ படித்து முடிச்சிருப்பீங்க. டெஸ்ட் மட்டும் போடலான்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாரி. சரிங்களா, ஸோ வீக் 2 வந்து நம்மளால் கொஞ்சம் இப்போ இந்த பொங்கல்னால கொஞ்சம் அலைச்சல் இருந்தனால கொஞ்சம் நம்ம கொடுக்க முடியல. சரிங்களா, ஸோ பொங்கல் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்னால் அதுக்கடுத்த வீக் வந்து நம்ம திங்கக்கிழமையிலேருந்து அந்த டேட் என்னவோ அந்த ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம்ல, அந்த 11 வீக் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்கெடியூல்லேருந்து வரிசையாக வந்துடும். சரிங்களா, ஸோ வரிசையாக என்ன டேட்டில் இருக்கோ இப்போ 22 ஆரம்பிக்குதுன்னா ஸோ ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு முடியுதா, ஸோ 22 பார்த்திங்கன்னா அடுத்த வீக் 5க்கான ஷெடியூல் ஆரம்பிக்கும். ஸோ வீக் 5ல் வந்து மொதல் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழும் ப்ளஸ் ஜிகே போட்டிருப்போம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஆர்டராக ஒரு நாளைக்கு என்ன போட்டிருக்குமோ அதை அன்றைக்கே வந்து கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா, ஸோ இந்த 3 வீக் மட்டும் கொஞ்சம் டேட் மாறும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ 21 ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டா, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த டெஸ்ட் எழுதிருங்க. சரிங்களா, ஸோ டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட்டு தான். சரிங்களா, நிறைய பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ பொங்கல் 2 நாள் தான், திங்கள் செவ்வாய் மட்டும் கொண்டாடிட்டு மீதி நாள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ பார்க்கலாமா, அங்கே பாருங்கள். அடுத்து என்ன பாருங்கள், மேக்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் வரும். சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டோம். இன்னும் வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் வரும். சரிங்களா, இன்னும் வந்து புக்கில் வந்து ஒரே ஒரு மாடல் சம் தான் இருக்குது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு 2-3 மாடல் புதுசாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். நம்ம என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோ கூட போடலை. சரிங்களா, ஸோ இந்த வாரத்தில் இருந்து தொடர்ந்து நான் வந்து வீடியோ போட்டுருவேன். சரிங்களா, எடுத்து வச்சுட்டேன், அப்லோட் பண்ணுறதா. ஸோ காம்பவுண்ட்
இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 10 நாளில் என்ன படிக்கணும், 6th நியூ புக் ஃபுல்லாக படிக்கணும், 7th வந்து 5 இயல் படிக்கணும், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் ஒன்று இருக்கும். இந்த 3 டாபிக் தான் நம்ம வந்து மேக்ஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்டோம் சரிங்களா. மத்திய அரசும் கொடுத்துட்டோம் சரிங்களா. நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா மாநில அரசு மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இந்த 3 லெசனும் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. ஸோ புதுசாக படிக்கிறவங்க இப்போ இருந்து கூட நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட இந்த ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம் சரிங்களா. சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க இப்போ இருந்து கூட இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்து தான் 3 வீக்கு சேர்த்து தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. ஸோ அந்தந்த வாரத்துக்கு உண்டானது நடக்காது. 3 வீக்னால் அந்த 3 வீக்கும் சேர்த்து உங்களுக்கு, ஏன்னா ரிவிஷன் ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால் அந்த 3 வீக்கும் சேர்த்து தான் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்கலாம் இப்போ இருந்து கூட இந்த ஸ்கெடியூலை பார்த்து படிக்க முடிகிறவங்க படிச்சிருங்க. ஏன்னா 10 நாள் இருக்குல்ல இன்னும் இந்த டெஸ்ட்டுக்கு, அப்படின்றப்ப படிச்சிடலாம் சரிங்களா. ஸோ பாலிட்டியில் இந்த 3 லெசன் தான், நம்ம 1 லெசன் தான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா. முடிஞ்சால் நான் வந்து ஆடியோ ரிவிஷன் மாதிரி கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா. ஸோ வீடியோ எடுக்கவே டைம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த சிலபஸ் வைஸ் படிப்போம் பாருங்கள், அப்போ வந்து நம்ம எல்லா வீடியோவுமே எடுத்திருப்போம். ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நிறையா நமக்கு டைம் மிச்சமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேயே ஃபுல்லாமே நம்ம படித்து ரிவிஷன் பண்ணியிருப்போமா, அப்படின்றப்ப அங்கே டைம் மிச்சமாக தானே இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு நிறையா வீடியோ கொடுக்குறேன், ஆடியோ ரிவிஷன் ப்ளஸ் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஒரு 60 நாள் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், வீடியோ கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறது நம்ம வந்து நிறையா வீடியோ கொடுத்து நிறையா மெத்தடில் வந்து ரிவிஷன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 60 நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வீடியோ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட்டாக வரனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஐஎன்எம்மில் என்னென்னா 10th 3 லெசன் கொடுத்துருப்பேன். என்னென்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இந்த 3 லெசன் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 லெசன் கொடுத்துட்டோம். இன்னும் என்ன லெசன் கொடுக்கணும், வீக் 3க்கான தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ இந்த லெசன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நானும் வந்து ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் சரிங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 லெசனு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் சரிங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகமும் குப்தர்களும் கொடுத்துட்டோம் சரிங்களா. டெல்லி சுல்தான்கள் மட்டும்தான் இனிமேல் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் கொடுத்தோம்னா இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 10th வரிசையாக அந்த 3 லெசன் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த 3 லெசனில் 2 லெசன் வந்து நம்ம கொடுத்துட்டோம், 2 லெசன் கொடுத்துட்டோம், ஒரே ஒரு லெசன் தான் கொடுக்கணும். ஸோ அது வீக் 3க்கான லெசன் சரிங்களா. ஸோ இந்த 3 லெசனும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த 10 நாள் தான் இருக்குது. ஸோ 10 நாள் இந்த இதை 10 நாள் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி இந்த இதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் சரிங்களா. ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து நான் வந்து காலையில் 5 மணிக்கே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ அடுத்ததை பாருங்கள், எக்கனாமி பாருங்கள், 3 லெசன்ஸ் என்னென்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் சரிங்களா. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும் இந்த 3 லெசனுமே. அதில் நம்ம ஒரு லெசன் தான் கொடுத்துருக்கோம், மீதி இந்த 2 லெசன் வந்து நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் அமிலம், காரம், உப்பு, உடல்நலம் மற்றும் மனித நோய்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் சரிங்களா. ஸோ 3வது வந்து உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அமிலம், காரம், உப்பு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டோம். உடல்நலம் மற்றும் மனித நோய்கள் வந்து நம்ம வந்து புக் பேக் கொஸ்டினும் அந்த பாக்ஸ் கொஸ்டினும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் பார்த்தாலே போதும், ஏன்னா ரொம்ப பெரிய படம் சரிங்களா. 100 பக்கம் ஒரு இந்த ஒரு டாப்பிக்கே. ஸோ அவ்வளோ பக்கம் வந்து நம்ம நல்லா படிக்க முடியாது, அதனால் படித்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் சயின்ஸில் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொஸ்டினும் புக் பேக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 6th 7th 8th மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். 9th 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ அடுத்து என்னென்னா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பார்க்கணும். ஸோ வீடியோ வந்து இந்த 3க்குமே வந்து நான் கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ நான் கொடுக்க என்னை ஃபாலோ பண்ணி வந்து இந்த 3 வீடியோ வந்து படிச்சிருங்க சரிங்களா. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த 10 நாள் டைம் இருக்குது. ஸோ 10 நாளில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கொடுத்துருக்க சிலபஸ் ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க லெசனை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிருங்க சரிங்களா. ஸோ படிச்சிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க.
ஸோ அவ்வளோதான். அடுத்து வீக் 5 பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குமோ அதை வந்து அன்னன்னைக்கு வந்து வீடியோ கொடுத்துருவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஸ்லோவாக தான் போகிறீங்க, நானே ஸ்லோவாக தான் போகிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சயின்ஸ் வீடியோவோ பார்த்துருக்கீங்க, அமிலம் காரம் உப்பே இப்போ தான் முடிச்சிருக்கன்ற மாதிரி போடுறீங்க. மேக்ஸ் அந்த குப்தர்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்போயோ கொடுத்தது, அது இப்போ தான் பார்த்துருக்கீங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸ்லோவாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை அந்த ஸ்கெடியூலில் 11 ஸ்கெடியூல் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 11 ஸ்கெடியூலையும் முடிச்சிருக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதை நீங்கள் முடித்தாலே போதும். இப்போ நான் 10 ஸ்கெடியூல் போகிறேன்னா நீங்கள் ஒரு 9 ஸ்கெடியூலாவது முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸ்லோவாக போகிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட்டு நல்லா படிச்சுட்டு தரவா இப்போ இந்த போர்ஷன் கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் பிடிஎஃப் டெஸ்ட் கொடுக்குறேன்னு உடனே அட்டன் பண்ணிடக்கூடாது. இது நல்லா தரவாக படிச்சுட்டேன் அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த பிடிஎஃப் டெஸ்ட் எழுதி மார்க் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? ஸோ அவசரப்பட்டு பிடிஎஃப் டெஸ்ட் வந்துருச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்க கூடயே போகணுன்ற மாதிரி வராதிங்க. சரிங்களா? ஸோ இது படிச்சுட்டா மட்டும் நீங்கள் எழுதுங்க. இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களால் படித்து எழுத முடியலையா? ஸோ படிச்சுட்டு உங்களுக்கு எப்போ எழுத முடியுதோ, ஏன்னா பிடிஎஃப் டெஸ்ட்டு தானே அப்படின்றப்ப எனி டைம் அந்த பிடிஎஃப் அங்கேயே தான் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் ஃபுல்லாக தரவாக கொடுத்துருக்க லெசன்ஸ் எல்லாமே தரவாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதின ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வீடியோ வரும். சரிங்களா? ஸோ பொங்கல் அந்த திங்கள் செவ்வாய் 2 நாள் மட்டும் வராது, மீதி எல்லா நாளுமே உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போலேருந்து படித்தா கூட இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா 10 நாள் கிட்ட டைம் இருக்குது இல்லை அப்படின்றப்ப இந்த லெசன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 2 இயல் வச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து 6th 7th அந்த 5 இயல் வந்து சேர்த்து முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே சின்ன இயல் தான். சரிங்களா? அதனால் இப்போ இருந்து இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணால் கூட, ஏன்னா நான் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தால் கொடுத்துருக்கேன், இப்போ வந்து 2nd 3rd மட்டும் கொடுக்கல, ஃபஸ்ட் வீக் ஸ்கெடியூலும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற டெஸ்ட்டு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல், 2nd ஸ்கெடியூல், 3rd ஸ்கெடியூல் 3 ஸ்கெடியூல் சேர்ந்து தான் 200 கொஸ்டின்ஸ். சரிங்களா? 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்கு. ஸோ 3 ஸ்கெடியூல் சேர்ந்து நடக்கிறனால புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்கலாம் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி இப்போலேருந்து அந்த டெஸ்ட்டை எழுத ஆரம்பித்தா கூட நீங்கள் வந்து கண்டினியூஸாக முடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ முடிக்க முடியும்னு நம்பி படிங்க. ஸோ முடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ வெறும் 60 நாள் தான். 60 நாளுன்றப்ப கண்ணு மூடி திறக்கங்களாட்டி அந்த 60 நாள் வந்து போயிடும். சரிங்களா? அடுத்து வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறது நம்ம வேறு மாதிரி லெவலில் படிக்கலாம். சரிங்களா? சிலபஸ் வைஸ் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே, ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் மேக்ஸிமம் எல்லோரும் சிலபஸ் வைஸ் படிக்க மாட்டாங்கன்னா தேடி படிக்கணும். புக்குனா அப்படியே நீங்கள் ஒவ்வொரு இயலாக வரிசையாக படிச்சுட்டு போயிடுவீங்க, ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் சிலபஸ் அப்படி கிடையாது. சிலபஸ் வைஸ் படிக்கணும்னா நீங்கள் எல்லாமே தேடி படிக்கணும். அந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அதில் என்னது 11 நூல்கள் இருக்கும். சரிங்களா? அந்த 11 நூல்களும் பார்த்தீங்கன்னா புக்கில் அங்கங்கே தான் இருக்கும், ஒரு சில நூல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படின்றப்ப அந்த 11 நூல்களுமே எங்கள் புக்கில் வந்து எங்கே இருக்குது. ஸோ புக்கில் இல்லாத நூல்கள்லாம் நான் வெளியே வந்து பிடிஎஃபாகவே ரெடி பண்ணி அப்படி உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள்னால் 18 நூல்களுக்கும் நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? புக் வரையவே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருவோம். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து தேடி படிக்கணுன்ற இதே இருக்காது, தேடி படிக்கணுன்ற வேலைன்றதே இருக்காது. அப்போ ஒரே அந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் நீங்கள் மொத்தமாக ஒரே இடத்துல அம்புட்டே படிக்கிறீங்கனால உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து தேடி படிக்காமல் அம்புட்டை தொகுத்து ஒரே இடத்துல படிக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக புரியவும் செய்யும். இப்போ இதில் வந்து இயல் படிக்கிறீங்கன்னா பாரதியார் ஒரு இயலில் கொடுத்துருப்பாங்க, ஒரு இயலில் பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க. முழுமையான இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேராது. மேக்ஸிமம் நம்ம புக்கில் எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா அந்த புக் பேக் வந்து நமக்கு முக்கியம். சிலபஸ் வைஸ் படித்தோன்னா அந்த புக் பேக்லாம் மிஸ் ஆயிடும். ஒவ்வொரு குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக் பேக் வந்து அப்படியே கொஸ்டின் எடுத்து கேட்டிருப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட் நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு புக் வைஸ் முடிச்சுக்குவோம். புக் வைஸ் முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து வந்து சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம வந்து தொகுத்து நம்ம எல்லாத்தையும் ஏற்கனவே புக் வைஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கனால திரும்பி நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும் போது அந்த டாப்பிக்லாம் எங்கெங்கே புக்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நான் கொடுக்குறதையும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். சிலபஸ் வைஸ் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோர்வையாக இருக்குன்றனால ஈஸியாக படித்து முடிச்சிருவீங்க. புக் வைஸ் ஏற்கனவே படிச்சிருக்கனால இன்னும் சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே படித்து முடிச்சிருவீங்க. நீங்களே கேட்பீங்க, ஸ்கெடியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் அதிகமாக கொடுங்க, சிலபஸ் வைஸ் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக கொடுங்க, ஏன்னா ரிவிஷன் தானே பண்ணுறோம், அப்படின்றப்ப கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, சீக்கிரம் படித்து முடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களே கேட்குற அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு சிலபஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு தடவை படிச்சிருப்போம், அங்கேயே ஒரு தடவை படிச்சிருப்போன்றனால 2 தடவை உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். சரிங்களா?
ஸோ அதனால் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க, விட்டுறாதீங்க சரிங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வருதோ இல்லையோ நம்ம கடமை நம்ம சிலபஸை தரவாக படித்து முடிக்கணும் சரிங்களா. இந்த எக்ஸாம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படித்தது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது சரிங்களா. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம போடுற உழைப்புக்கான ஊதியம் என்றைக்காக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் குறைஞ்சது ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் விடுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் தான் விடுவாங்க. மேக்ஸிமம் 60 நாள் 90 நாளில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றப்ப நம்ம படித்து முடித்து ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். நம்மளே அரைகுறையாக படிச்சிருக்கோம் இல்லை இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலைன்றப்ப நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது சரிங்களா. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் வரட்டும், நம்ம வந்து என்னென்னா நான் நோட்டிஃபிகேஷன் வரவங்களாட்டியும் நம்ம டார்கெட்டு ஒரு பாதியாவது முடிச்சிருக்கணும் சரிங்களா. இது ஜனவரியில் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ வருதான்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ வருதான்னு நம்ம ரொம்ப வருதான்னு வர்றப்போ பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அதையே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளாகும் சரிங்களா. ஸோ அது வர்றப்போ வரட்டும், நம்ம வேலை என்ன, நம்ம அதை ஒரு நோட்டிஃபிகேஷன் வர முன்னாடி சப்போஸ் இந்த ஜனவரிக்குள்ளே விட்டுட்டாங்கன்னா நம்ம அடுத்து படிக்கிறது இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். அப்படின்றப்ப என்ன பண்ணணும், அது வருதோ இல்லையோ நம்ம வேலை ஒரு நோட்டிஃபிகேஷன் வரங்காட்டி ஒரு பாதி சிலபஸாவது முடிச்சு வச்சா தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாதியை ரிவிஷன் பண்ணிவிட்டு மீதி பாதியை படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் யாரும் வந்து இப்போ ஸ்கெடியூல் இப்படி லேட்டாக கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க சரிங்களா. ஸோ லேட்டாக கொடுத்தாலும் நம்ம வேலை அந்த இதை முடிக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. அதனால் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க, எதையுமே இடையில வந்து விட்டுறாதீங்க. இடையில இப்போ ஒரு நாள் படிக்க முடியலனாலும் அடுத்த நாள் வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமேத் TNPSC அகாடமி.